கல்லூரி கேண்டீனின் மூலையில ஜன்னல் அருகே இருக்கும் ஒரு மேசையில எப்போதும் தனியாக அமர்ந்து ஓவியம் வரைவாரா. அவது மேசையில் எதிரே இருக்க எண்ணுமே காலியாவே இருக்கும். அவளிடம் யாரும் பேசுவதில்லை. பேச அவளும் விரும்புவதில்லை. அவளுக்கு துணையா இருப்பது அவளது பையிலும் ஓவியமும் மட்டும்தான். ஒரு நாள் ஒரு புது முகம் அவளது எதிரே அமர்ந்தான். அவன் பெயர் ரிஹான். அவளுக்கு தெரியாமல் ஒரு புன்னகையோடு கேட்டான், இது யாருக்காவது ரிசர்வ் பண்ணையா? ஒரு பயமிஷம் தான். ஆரா மெதுவாக தலையசைச்சு ஒத்துக்கிட்டா. அந்த ஒரு நாள் நாதோறும் ஆனது. அவன் நாதோறும் அதே இடத்துல வந்து அமர்ந்தான். அவன் சிரிப்பு, அவளது அமைதி இரண்டும் பழகிக்கொண்ட. அவன் அவளுக்கா அவள் பிடிக்கும் ஸ்நாக்ஸ் கொண்டு வருவான். அவள் அவனை ரகசியமா தனது ஓவியங்களை வரைந்தாள். மழையான ஒரு நாள் ரிஹான் வரவில்லை. அடுத்த நாள், மறுநாளும் இல்லை. 3 நாட்கள் அந்த இருக்கை மீண்டும் வெறுமையானது. ஆரா உட்கார்ந்திருந்தாள். அவளது ஓவிய புத்தகத்துக்குள் ஒரு சின்ன நோட் இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, நான் வர முடியாம போனாலும் என் இதயம் இன்னும் அந்த இருக்கையில்தான் இருக்குது. நான் திரும்ப வரப்போறேன் உனக்கா. அவ ஒரு சிறிய புன்னகையுடன் அந்த வெறும் இருக்கையை பார்த்தாள். பின்னர் தனது புத்தகத்தை 2 காபி கோப்பைகள் வரைந்தாள். ஒன்னு அவன் திரும்ப வரும் நாளுக்கா,